நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று உரிமை மீட்க தலைமுறை காக்க தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டார். செஞ்சி 4 முனை சந்திப்பில் இருந்து திருவண்ணாமலை சாலை இந்தியன் வங்கி வரை கட்சி தொண்டர்களுடன் நடைப்பயணம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள மேடையில் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த உரிமை மீட்பு பயணம் விவசாயிகள், நெசவாளர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளை மீட்பதற்குத்தான் 100 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றேனே தவிர வாக்கு கேட்க வரவில்லை என்றார். செஞ்சி கோட்டையை காடவராயன் கட்டினார். ஆனால் அதன் பின் பல மன்னர்கள் செஞ்சி கோட்டையை ஆட்சி செய்தார்கள். இப்போது மராத்திய மன்னர்கள் கட்டிய கோட்டை என்று சொல்கிறார்கள். இந்த செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. ஆனால் மராத்திய மன்னர் கட்டிய 12 கோட்டைகளில் ஒன்று என்று கூறுகிறார்கள். இந்த நடைப்பயணம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். தமிழ்நாட்டில் இன்று இளைஞர்கள் மட்டுமல்லாமல் 10 வயது சிறுவன் வரை மது, கஞ்சா, போதை ஊசி உள்ளிட்ட பல்வேறு போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளார்கள். இதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம். இதற்கு எங்கு பார்த்தாலும் போதைப் பழக்கம் தலை தூக்கி உள்ளது. 4 வயது சிறுமி முதல் 80 வயது பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாததால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், தமிழ்நாட்டை மீட்டு எடுப்பதே இந்த மீட்பு பயணத்தின் நோக்கம் என்று கூறினார்.